ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த தோசையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது கற்பூரவள்ளி, ஓமவல்லின்னு சொல்லுவோம்ல, அந்த இலை தோசை தான் இது. நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன்ல, தோட்டம்லாம் சுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதில் பறித்த ஓமவல்லி இலை தான் இது. வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய செடி தான் இது. இதை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அப்படியே தோசை மாவோட கலந்து தோசையை ஊற்றிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லாட்டி நம்ம எப்போதும் போல் அரிசி சேர்த்து இந்த இலையை அரைச்சி நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம், அடையாக தட்டிக்கலாம். இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தோசை மாவோட சேர்த்து தான் நான் ஊற்றிருக்கேன். இது கூட உரப்பாக நல்லா துவைய வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பர். ஒரு பழுத்த தக்காளி, அது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 காஞ்ச மிளகா, உப்பு புளி வச்சு சேர்த்து அரைச்சி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கற்பூரவள்ளி இலையை பற்றி நான் சொல்ல தேவையே இல்லை. இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும். இதை அடிக்கடி நம்ம சாப்பாடோடு சேர்த்துக்கும் போது நம்ம நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையாக தீர்வு கிடைக்கும். ஓகே மக்களே, வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.